ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அள்ளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 1-2 பதம் 1 ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஏதத் புரா பிருஷ்டோ மைத்ரேயோ பகவான் கில ஷத்ராவனம் பிரவிஷ்டேன த்யக்த்வா ஸ்வக்ருஹம் ருத்தமத். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், சிறந்த பக்தரான விதுர மகாராஜன் தனது செழிப்புடைய வீட்டை துறந்து வனம் புகுந்த பின் இக்கேள்வியை தவத்திரு மைத்ரேய ரிஷியிடம் கேட்டார். பதம் 2 யத்வா அயம் மந்திரகிருத் ஓ பகவான் அகிலேஸ்வர பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேச்சாத்மசாத் கிருதம். மொழிபெயர்ப்பு. பாண்டவர்களின் வசிப்பிடத்தை பற்றி சொல்ல வேறென்ன இருக்கிறது? அனைத்திற்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உமது அமைச்சராக செயற்பட்டார். அந்த வீட்டை தமது சொந்த வீடாகவே பாவித்து அதற்குள் செல்வார். ஆனால் துரியோதனன் வீட்டை பற்றி அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. பொருளுரை. அச்சிந்திய பேதாபேத தத்துவம் எனும் கௌடிய தத்துவத்தின்படி பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய எதுவும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆகும். உதாரணமாக ஸ்ரீ பிருந்தாவனதாமம் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதல்ல. தத் தாம பிருந்தாவனம். ஏனெனில் பிருந்தாவனத்தில் பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதுபோலதான் பாண்டவர்களின் வீடும் பகவானுக்கு உன்னத ஆனந்தத்தை அளிப்பதாக இருந்தது. அந்த வீட்டை பகவான் தன்னைப் போலவே கருதினார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக பாண்டவர்களின் வீடும் பிருந்தாவனத்திற்கு நிகரானதே. எனவே உன்னத ஆனந்தத்திற்குரிய அவ்விடத்தை விதுரர் கைவிட்டு இருக்கக்கூடாது. எனவே அவர் வீட்டை துறந்து வந்ததற்கு உண்மையில் குடும்பத் தகராறு காரணம் அல்ல, மாறாக மைத்ரேய ரிஷியை சந்திக்கவும் ஆகும். ஆயினும் அத்தகைய தொல்லைகள் சில சமயங்களில் உயர்ந்த தன்னுணர்வை பெறுவதற்கு சாதகமாக அமைகின்றன. எனவே மைத்ரேய ரிஷியை சந்திப்பதற்காக அக்குடும்பச் சண்டையை விதுரர் பயன்படுத்தி கொண்டார். உன்னத அறிவை பற்றி விவாதிக்கவும் விதுரர் அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். விதுரரை போன்ற ஒரு புண்ணிய புருஷருக்கு பௌதிக விவகாரங்களால் விளையக்கூடிய எந்த தொல்லையும் அற்பமானதாகும். ஆயினும் அத்தகைய தொல்லைகள் சில சமயங்களில் உயர்ந்த தன்னுணர்வை பெறுவதற்கு சாதகமாக அமைகின்றன. எனவே மைத்ரேய ரிஷியை சந்திப்பதற்காக அக்குடும்பச் சண்டையை விதுரர் பயன்படுத்தி கொண்டார். ஹரே கிருஷ்ணா.